இப்போ நான் சொல்ல போகிற படம் என்ன அப்படின்னா, என்னுடைய இனிய நண்பர் சகலகலா ஆழ்வான் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய உத்தம வில்லன் படத்தில் நான் நடித்ததை பற்றி சொல்ல போகிறேன். இதில் எனக்கு அந்த நிஜத்தில் வரக்கூடிய பாத்திரமாக இல்லாமல் அந்த கற்பனையில் வரக்கூடிய பாத்திரத்தில் அவர் ஒரு அரசனாக வருவார். நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நல்ல அமைச்சராக நான் கூட இருப்பேன். ஒரு பக்கம் இந்த கதை ஓடும், இந்த பக்கம் இந்த கதை ஓடும். இது ரொம்ப சீரியஸான கதை. எது? இந்த உண்மையான வாழ்க்கை. எப்போவுமே வாழ்க்கையில் உண்மைங்கிறது ரொம்ப கசப்பாகவும் பயமாகவும் இருக்கும். ஆனால் கற்பனை பண்ணி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அது முழுவதும் கதைப்பாடலாம் அமைஞ்சது. செய்யுள் வடிவத்தில் மனோன்மணியம் அமைஞ்சிருப்பது போல கதைப்பாடலாகவே அமைச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதினவர் கமலஹாசன் அவர்கள் தான். அவரே எழுதி, அவரே பாடி, அவரே நடித்து, அவரே நாட்டியம் பண்ணி எல்லாமாக இருப்பார். அந்த அந்த ஒப்பனையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கெல்லாம் பெரிய அந்த இதெல்லாம் முடி வச்சு விட்டு காதில் குண்டலம்லாம் வச்சு பிரமாதமான சீன் அது. அது மேக்கப் போடவே 2 மணி நேரம் ஆகும். பெங்களூர்லேயும் சென்னையிலேயும் தான் ஷூட்டிங் மாறி மாறி நடந்தது. அதில் எனக்கு நம்ம மறக்க முடியாத சம்பவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 நாள் 10 நாள் சேர்ந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நான் மெதுவாக போய் கமலஹாசன் அவர்கள்ட்ட, இன்றைக்கி நான் கல்லூரியில் இருந்தாக வேண்டிய நாள், கடைசி நாள், லாஸ்ட் ஒர்க்கிங் டே, இன்னைக்கு கையெழுத்து போட்டால் தான் என் வாழ்நாள் பூரா பென்ஷன் கொடுப்பாங்க, நான் மதுரைக்கு போகணுமே அப்படின்னேன். எங்கே? பெங்களூரில் சொல்கிறேன். அப்படியா? இந்த பாட்டு முழுக்க நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, என்ன செய்யறது, சரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாருங்களா, அந்த பாட்டை ஆரம்பிக்கும். அந்த கதாநாயகி பூஜா அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் உள்ளே வருவேன். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த பாட்டு இது கூத்தெல்லாம் என்னை அடிக்காதீங்க, என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு எங்கே போகணும் அப்படின்னேன். அப்படி மதுரைக்கு போயிருங்க அப்படின்னாரு. அதே மாதிரியே அந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வருவேன், நானும் அவர் தான் உள்ளே வருவோம். உள்ளே வந்த உடனே அந்த பாட்டை பார்த்தோன்னு நான் இதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் வெளியில் போவேன். வெளியே போகிறதா உங்களுக்கு தெரியும், நான் நேராக மதுரைக்கு வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. நான் கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள், பாட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துலலாம் அவர் அந்த இவருடைய காதை கடிச்சு துப்பிடும். அந்த அம்மா துப்பின உடனே அது கீழே விழுந்துடும். கீழே வந்தால் அந்நேரம் பார்த்து ஒரு காக்கா தூட்டி போயிருந்தேன். ஐயோ என் காது போயிட்டு அப்படிம்பார். நான் பின்னாடியே ஓடி போய், ஐயோ தங்க குண்டலம் இருந்ததே அதுவும் போயிட்டு அப்படிம்பேன். ஏட்டா நான் காதே போயிட்டுருங்கிறேன், நீ போய்விட்டதுன்னு சொல்கிறே அப்படின்னு. பரவாயில்லை, ஒரு காது இருக்கிறதே அப்படிம்பார் இன்னொருத்தர். நான் உடனே சொல்லுவேன், என்ன இருந்தாலும் இடது மாதிரி வருமா அப்படிம்பேன். உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. என்ன தெரியுங்களா, எப்போவுமே கமல் அவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், லெஃப்டிஸ்ட் அப்படிம்பாங்க. அதை சொன்ன உடனே அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அவர் இன்னும் சொல்ல போனால், அந்த நோய் வந்த நேரத்தில் மகனோட பேசுவார் பாருங்க. ஒரு இடம், இந்த கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்பார் அந்த பையன், பொறுப்பில்லாத பையன். அப்பாவுக்கு இந்த மாதிரியான கடுமையான நோய் இருக்குன்னு சொன்ன உடனே, வெயிலெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்போவே கலங்கி போவோம் எல்லாரும். ஒரு ஆச்சரியமான கட்டாது. படத்தோட கடைசி சீன்ல எல்லாம் கிளைமாக்ஸில் அவர் இறந்துருவார். ஆனால் அவர் நடித்த அந்த சினிமாவை எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிரபலமான விஷயம். ஒரு காட்சியில் அப்படி நான் விசில் அடித்த உடனே அந்த ரகசிய கதவு திறக்கும், கதாநாயகி வெளியே வருவாங்க. விசில் அடிங்க அப்படின்னாரு கமல். எனக்கு ஐயோ விசில் அடிக்க தெரியாதே அப்படின்னேன். இதுக்கு தான் அதிகமாக படிக்கக்கூடாதுங்கிறது அப்படின்ட்டு, சரி நீங்கள் வாயில் கை வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட் நான் விசில் அடிக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி வாயில் கை வச்சுருப்பேன், அவர் பின்னாட்டிருந்து விவின்னு ஒரு விசில் அடிப்பார். உடனே அந்த கதவை திறக்கும், அந்த அம்மா திரும்பி வந்து நிற்கும். இப்போ வழக்கமாக சொல்லுவாங்களே, எனக்கு அவர் பின்னணி பாடியிருக்காருன்னு, நான் பெருமையாக சொல்லுவேன், எனக்கு பின்னணியாக விசில் அடிச்சிருக்காரு கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குங்க. நான் சொல்லி முடித்த பிறகு இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள்.